எங்க வீட்டு கிச்சன்ல டம்னு சவுண்டு. போயிட்டு பார்த்தா பூனை என்ன பார்த்ததும் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடிடுச்சு. யாருன்னா இருக்காங்களான்னு தலைய வெளியே விட்டு பார்த்துட்டு இருந்தது. ஐயோ, இது என்னடா வம்பா போச்சு. இது எப்படி உள்ள வந்தது, எப்போ வெளியில போகும், ஒண்ணுமே புரியல. எப்படியாச்சும் இதை வெளியே அனுப்பியே ஆகணும். நான் எதுவுமே பண்ணாம சைலண்டா வெளியில வந்து உக்காந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் நான் பாக்குறேனான்னு பாத்துக்கிட்டே நைஸா கீழே வந்தது நேரா வெளியில போகாம வீட்டுக்கு நடுவுல உக்காந்துருச்சு. சரி, என்னதான் பண்ணுதுன்னு பாப்போன்னு வெளியே வந்து விண்டோல எட்டி பார்த்துட்டு இருந்தேன். மித்து அது பக்கத்துல ஏனையில தான் தூங்கிட்டு இருந்தான். மித்துவை ஏதாச்சும் பண்ணிடுமான்னு எனக்கு ஒரு பயம். மித்து அந்த பூனை ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு அது பயந்து உக்காந்துருக்கு. இப்படியே அது வெளியே வருமா வராதான்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே உக்காந்துருந்தேன். ஒரு வழியா வெளியே வந்துருச்சு. நான் வெளியே இருக்கிறத பார்த்ததும் கேட் சந்தில நுழைஞ்சு ஓடிடுச்சு. அப்புறம் கிட்டக்க பார்த்தாதான் தெரியுது அந்த பூனை பிரெக்னெண்டா இருக்கு. அது குட்டி போடுறதுக்கு தான் இடம் தேடிட்டு இருக்கு. நல்ல வேலை, அது குட்டி போடுறதுக்கு முன்னாடி அனுப்பி விட்டேன். ஆல்ரெடி எங்க வீட்லயே 2 குட்டி இருக்கு, அதை பாத்துக்கவே முடியல. இதுல பூனை குட்டியை வேற எங்க இருந்து பாத்துக்கிறது.